பலியிது பலியிது இயேசுவின் பலியிது. அவரை போல் மாறுவோம், நாமும் இணைந்திடுவோம், அவரை போல் மாறுவோம். பலியிது பலியிது இயேசுவின் பலியிது. இறைவன் ஐந்தனை பலி பொருள் தன்னை இழந்திடும் பலி இதுவே. இறைவன் மைந்தனை பலி பொருள் தன்னை இழந்திடும் பலி இதுவே. அகந்தை நீக்கியே யாகம் செய்துமே அன்பினை அடைவோம். அகந்தை நீக்கி தியாகம் செய்துமே அன்பினை பகிர்வோம். இயேசுவில் வாழ்வோம், இயேசுவாய் வாழ்வோம், இயேசுவில் வாழ்வோம், இயேசுவாய் வாழ்வோம். பலியிது பலியிது இயேசுவின் பலியிது. நாம் இணைந்திடுவோம், அவரை போல் மாறுவோம். நாமும் இணைந்திடுவோம், அவரை போல் மாறுவோம். பலியிது பலியிது இயேசுவின் பலியிது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, அன்னையினுடைய திருமுகத்தை அதிகாலையிலே நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய நெஞ்சமெல்லாம் அமைதி கிடைக்கக்கூடியதாக, நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் ஒத்துக்கொள்வோம். அன்னையினுடைய திருமுகத்தை பார்க்கத்தான் நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். அன்னையினுடைய பரிந்துரை, ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்வு மேம்பட வேண்டும், இறைவனில் இணைய வேண்டும், அதன் மூலமாக நிம்மதியான வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம்.
Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை ஏற்று மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கண்ணியான ஆட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் என்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாக செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்.
இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 71. என்னை காப்பவர் நீரே இறைவா, என்னுள் இருந்து வழி நடத்தும். என்னை காப்பவர் நீரே இறைவா, என்னுள் இருந்து வழி நடத்தும். என்னை காப்பவர் நீரே இறைவா, என்னுள் இருந்து வழி நடத்தும். எனது நாவில் இருப்பது உந்தன் நாமமே, நான் நாளெல்லாம் பேசுவது என்று உந்தன் பெருமையே. எனது நாவில் இருப்பது உந்தன் நாமமே, நான் நாளெல்லாம் பேசுவது என்று உந்தன் பெருமையே. முதிர்ந்த வயதில் தள்ளிவிடாதேயும், முடிந்த வயதில் தள்ளிவிடாதேயும். பலமில்லா நாளில் என்னை கைவிடாதேயும். என்னை காப்பவர் நீரே இறைவா, என்னுள் இருந்து வழி நடத்தும். என்னை காப்பவர் நீரே இறைவா, என்னுள் இருந்து வழி நடத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள்.
கைப்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனைக்கு தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதராந்திற்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பட்டியில் காசு போட்ட மற்ற எல்லோரையும் விட மிகுதியாக போட்டியிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, இளைஞன் ஒருவன் தன்னுடைய உடன் நண்பர்களோடு மலை உச்சிக்கு செல்கிறான். அங்கே அவன் மகிழ்ந்து ஆடி பாடி அந்த இளைஞர்களோடு நண்பர்களோடு மகிழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவன் கால் இடறி அந்த மலையிலிருந்து கீழே விழுகிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிற பொழுது, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அந்த ஒரு நிலையிலே அவன் மலையிலிருந்து கீழே விழுகின்ற பொழுது ஒரு மரத்தின் கிளையை பற்றி கொள்கிறான். பற்றி கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே அவன் உதவி உதவி என்று கத்துகிறான். யாரும் வருவதற்கு அங்கே வழி இல்லை. எனவே கடைசியிலே அவன் நினைக்கிறான், சரி, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரே என்று சொல்லுகிறார்களே, அவரை அழைத்து பார்ப்போம் என்று அந்த இளைஞன் கடவுளே என்னை காப்பாற்றும் என்று அங்கே கத்துகிறான். அப்பொழுது கடவுள் அவனுக்கு தோன்றி, நான் உன்னை காப்பாற்றுகிறேன், ஆனால் நீ நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நான் கேட்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும்? நான் வாழ்வு பெற வேண்டும், நான் இறந்துவிடக்கூடாது என்று அந்த இளைஞன் ஆண்டவரிடத்திலே கடவுளிடத்திலே சொல்லுகிற பொழுது கடவுள் அவனிடத்திலே சொல்லுகிறார், நீ பற்றி கொண்டிருக்கிறாயே அந்த மரத்தின் கிளை, அந்த மரத்தின் கிளையை உன் கையை விடு, அதிலிருந்து விட்டுவிடு என்று சொல்லுகிறார். அப்போது இந்த இளைஞன் சொல்லுகிறான், யோசிக்கிறான். யோசிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் என்ன சொல்லுகிறான், நீ என்னையா அறிவு இருக்கா அவனுக்கு? கடவுள்னு சொல்கிற, காப்பாற்றுறன்னு வந்த, ஆனால் கையை விட்டுற சொல்லியா? கையை விட்டால் நான் கீழே விழுந்து செத்து போயிடுவேன் இல்லையா? நீ என்ன அறிவோடு பேசுகிறியா, அறிவில்லாமல் பேசுகிறியா அப்படின்னு அந்த இளைஞன் கேட்கிறான். அப்பொழுது இத்தகைய ஒரு நிகழ்வு அங்கே நடந்து கொண்டிருப்பது, அதை சிந்திக்கிற பொழுது எதை சுட்டுகிறது, எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனாக கடவுள் சொல்வதையும் கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் கடவுளை நம்புகிறேன், அன்னை மரியாளிடத்திலே நான் வணக்கம் செலுத்துகிறேன், அன்னை மரியாள் அவருடைய பரிந்துரையினாலே எனக்கு எல்லாம் தருவார், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று என்று நாம் நம்பிக்கையோடு வருகிறோம், கடவுளை நம்புகிறோம். ஆனால் கடவுள் சொல்வதை கேட்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த இளைஞன் என்ன சொல்லுகிறான்?
கடவுள் சொல்வதை கேட்டு நான் வாழ்வு பெற வேண்டும் என்று அங்கே சொல்லுகிற பொழுது, ஆனால் கடவுள் சொல்லுகிறார், கையை விடு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னாலும் அவன் கடவுள் மீது நம்பிக்கையற்றவனாகத்தான் இருக்கிறான். சொல்வது ஒன்று, செயலில் செய்வது ஒன்று அப்படியாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தலைவன் ஒருவன் வருகிறான். லூக்கா எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 18 முதல் 24 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். தலைவன் ஒருவன் வருகிறான். அவன் வந்து நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நீ நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் கட்டளைகளை கடைபிடி. கொலை செய்யாதே, களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, அடுத்தவரை அன்பு செய், உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு. இப்படிப்பட்ட ஒரு அன்பின் செயலை, பிறரன்பின் செயலை நீ செய், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடி என்று சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், இதோ நான் என் சிறுவ முதல் இதை கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே குறைவு என்ன, குறைபடுவது என்ன என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்று குறைபடுகிறது. உன்னிடத்திலே உள்ள எல்லா சொத்துக்களையும் எல்லாவற்றையும் யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று அங்கே சொல்லுகிறார். அவன் என்ன செய்கிறான்? வருத்தமுற்றவனாக அங்கே ஆண்டவரிடத்திலிருந்து வெளியே செல்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் கடவுள் மீது நான் நிலைவாழ்வை பெற வேண்டும் என்று அங்கே நம்பிக்கை கொண்டவனாக ஆண்டவரிடத்திலே வந்தும் ஆண்டவர் சொல்வதை கேட்காமல், கடவுள் சொல்கிற கருத்துக்களை கேட்காமல் என்ன செய்கிறான்? எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருந்தாலும் சொத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு சொத்து இல்லாமல் வாழ முடியாது, அதிகாரம் இல்லாமல் வாழ முடியாது, நான் இந்த ஊரை ஆட்சி செலுத்த வேண்டும், எனக்கு கீழ்தான் எல்லாம். இப்படிப்பட்ட பற்றுக்களினால் அவன் உடன்பட்டவனாக அவன் கடவுளை மறந்து விடுகிறான். கடவுள் நம்பிக்கையிலே இல்லாமல் இருக்கிறான். ஏதோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், ஏழை கைம்பெண். அந்த ஏழை கைம்பெண் என்ன சொல்லுகிற, கைம்பெண்ணின் நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும். அவரிடத்தில் இருந்த 2 கொதிராந்து அந்த காசுகளை காணிக்கை பெட்டியிலே போடுகின்றார். இந்த 2 கொதிராந்து என்று சொல்லப்படுவது உரோமை நாட்டினுடைய நாணயமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு நாள் கூலி, ஒரு தெனாரியம் என்று சொல்லுவார்கள். ஒரு தெனாரியம் கொடுத்தா ஒரு நாள் கூலி. நமக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் ஒரு நாள் கூலி கொடுக்குறோம். அந்த 600 ரூபாயில் கணக்கு பண்ணி பார்த்தா இந்த ஒரு கொதிராந்து என்று சொல்லப்படுகிற பொழுது 64ல் ஒரு பங்கு. அப்போ கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 9 ரூபா 9 லட்சம் வரும். இதுதான் அந்த கைம்பெண்ணிடத்திலே இருந்தது. அந்த 9 ரூபாயை என்ன செய்கிறாள்? அவள் ஆண்டவரிடத்திலே கொடுக்கிறாள். எப்படிப்பட்ட வாழ்க்கை அவள் நடத்துகிறாள்? ஏழை கைம்பெண் என்று பார்க்கிறோம். அப்படி வாழ்க்கையிலே வழி இல்லாத, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அந்த ஒரு கைம்பெண் தன்னுடையத்திலே இருந்த எல்லாவற்றையும் போட்டு விடுகிறாள் என்றால் கடவுள் மீது அவருக்கு கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கி சில இடங்களிலே பார்க்கிறோம், கடவுள்கிட்டேருந்து நம்ம எதை பிடுங்க முடியும் என்று தான் பார்க்குறோம். கடவுள்கிட்டேருந்து எல்லாம் எனக்கு தரணும், ஆனால் கடவுள்கிட்ட திருப்பி கொடுப்பதற்கு நமக்கு மனதில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் கடவுள்கிட்டேருந்து பங்கிலிருந்து பிடுங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய, ஆனால் கடவுளுக்கு நான் கொடுக்க வேண்டும், கடவுள் கொடுத்ததை எல்லாம் நான் திருப்பி தர வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை சிலரிடத்திலே இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே இந்த கைம்பெண்ணானவள் தன்னுடைய நம்பிக்கை முழுவதையும் கடவுளிடத்திலே சமர்ப்பிக்கின்றார், வாழ்ந்தும் காட்டுகின்றாள் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் நடத்துகிறோம்? இதோ ஆண்டவரை நான் நம்புகிறேன், கடவுளை நம்புகிறேன், ஆனால் என்னுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதோ விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று ஜெபிக்கிறோம், அருள் நிறைந்த மரியே என்று ஜெபிக்கிறோம், கை கூப்பி தவ முயற்சி எடுத்து இங்கே வந்து ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. ஜோசியம் பார்க்குது. அப்போ ஜோசியம் பார்த்தாக்க என்ன அர்த்தம்? கடவுள் மீது உன்னுடைய நம்பிக்கை இல்லை என்பது தான் அர்த்தம். இல்லை,
கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் நான் ஜோசியம் பார்ப்பேன் அப்படின்னா இது இரவேறு கருத்துக்களாக இருக்கிறது. சொல்வது ஒன்று, செயல்பாடு உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்பதைத்தான் சொல்லுகிறது. ஒரு மனிதனிடத்திலே சென்று ஜோசியம் பார்ப்பதோ அல்லது பில்லி சூனியம் அடுத்தவன் அழிஞ்சு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதோ அது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. மூட நம்பிக்கைகளை நாம் பின்பற்றக்கூடாது. கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். கடவுள் நம்மோடு இருந்து நமக்கு வழிகாட்டுகின்றார், நம்மை காப்பாற்றுகின்றார். அந்த நம்பிக்கை, எந்த சங்கடங்கள் வந்தாலும் நாம் அந்த சிந்தனையிலே நம்பிக்கையில் இருக்க வேண்டும். துன்பங்கள் நிறையா இருக்கும். ஐயோ இவ்வளோ துன்பம் இருக்குது, எனக்கு ஏன் இந்த துன்பம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறது அந்த துன்பத்திலிருந்து கடந்து செல்வதற்கு ஆண்டவர் சக்தியை தருவார் என்ற அந்த நம்பிக்கையிலே ஆண்டவரை நாம் எப்பொழுதும் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், அவர் மீது நம்பிக்கை செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ மார்க் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய நற்செய்தியை நம்புங்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு வாழ்வு கொடுங்கள். அந்த நற்செய்தியை வாழ்வாக்குங்கள். அந்த நற்செய்தியை நீங்கள் அறிவியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதோ இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது, இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்துகொள், அறிவுரை கோரு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்று ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறார். அப்படி என்றால் நாம் இறை வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் கற்று மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் தலையாய கடமையாக இது இருக்கிறது. இறைவனுடைய வார்த்தையை நீ அறிவி, வாழ்க்கையின் மூலம் நீ அறிவிக்க வேண்டும். அது நம்மள்கிட்ட குறைஞ்சி போயிடுச்சு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடத்திலே குறைந்து வருகிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். பைபிள் தூக்கிறதுக்கு நம்மளால் முடியலை, பைபிளை படிப்பதற்கு நம்மளால் முடியவில்லை. ஏதோ 1 மணி நேரம் இந்த வேளாங்கண்ணிக்கு வந்து ஆண்டவருடைய இந்த ஒரு நாள் முழுவதுமாக பக்தி பரவசத்தோடு நாம் இருந்து கொண்டு வீட்டில் போய் என்ன இதே முறையிலே நடந்து கொண்டு இருக்கிறோமா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் வரோம், பூசை கண்டோம், இந்த 1 வருஷம் தாங்குண்டா, 1 வருஷம் தாங்கும், இனிமேல் பூசைக்கு போக வேண்டாம், பங்கில் நான் ஊரை சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா 1 வருஷத்துக்கு ஒரு பூசை நான் வேளாங்கண்ணிலே பார்த்துட்டேன், அதுக்கு மேலே என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறது. சில நபர்கள் இப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் கடவுளை நம்ப வேண்டும். கடவுளை நம்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். கேட்டு வாழ்க்கையிலே வாழ்ந்து அதை மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எசாயா ஆகமம் 41வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே சொல்லுகிறார், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவர் வழியிலே நடக்கின்றவர்கள் ஆண்டவரால் காப்பாற்றப்படுவார்கள் என்ற அந்த சிந்தனையை ஆண்டவர் எசாயா ஆகமத்திலே சொல்லுகிறார். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அதில் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அதில் நம்பிக்கை வைத்திருந்தால் நாம் மற்ற இந்த மூட நம்பிக்கைகளிலே செல்ல முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு வாழ்வு கொடுப்போம். ஆண்டவரை எப்பொழுதுமே பற்றி கொள்வோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். எந்த துன்பமாக இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருந்து அவர் சொல்லுகிறார், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள். அந்த கடவுள் நம்மை படைத்திருக்கிறார், பாதுகாத்து வருகின்றார். இதை நாம் மறந்துவிட்டு எங்கேயோ சென்று விடக்கூடாது. கடவுளை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையை நாம் வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. செல்லுகின்ற வழியிலே உனக்கு துன்பமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், நீ கவலைப்படாத. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரை நம்பியிரு, அவரை நம்பியிரு. எங்கே இருந்தாலும் என்ன நடந்தாலும் நாம் ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும். அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்?
கடவுள் நம்முடைய சார்பாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுவார் என்ற அந்த ஊர்ஜிதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்போ நம்பிக்கை ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும். கடவுளை நம்பு, அவர் உன்னை காத்து கொண்டே இருப்பார். இதோ கடைசியாக 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நம்புங்கள், உங்களுக்கு தீங்கு ஏதும் நேராது. இதெல்லாம் கடவுளுடைய நம்பிக்கையான வார்த்தைகள். நமக்கு இதை நம்புகிறவங்க சந்தோஷமாக என்னைக்கு இருக்கலாம். அதை நம்புங்கள், கடவுளை நம்புங்கள். கடவுளை நம்பி ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் செயல்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. இறைவன் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வார், நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவார். அன்னையின் வழியாக பல ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தரவல்லவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்படியாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையா, என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையா, நீ என்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா, நான் விரும்புவதை தரவா, உந்தன் விருப்பப்படி தரவா, என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையா. சகோதர சகோதரிகளே, உங்களது மேடுதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்பு கூறியவர் என அறிக்கையிடுவதும், மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றே. அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு
நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவையை நிறைந்து கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் சஹராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவரும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடலும் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம்.
நானும் என்னாவில் ஆனந்தராகும். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்தராகும். கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விலகோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீல நான் இங்கு குளம் வாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன்னில் ஒன்றாகிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோ. என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
புனித ஆரோக்கிய அன்னை திருச்சுரூப ஆசிருக்கு முன் மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலைப் போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லவும். என்னை அனுப்பி அவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறை மாவட்ட ஆயர் மேதக சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டியெழுப்புங்கள் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டுத் தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இந்த திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக.
இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவி சாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதையும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்கூடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா.